ஆக்சியம் 4 திட்டம் மூலம் இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா உட்பட 4 வீரர்கள் நாளை மதியம் 12:01 மணிக்கு விண்வெளிக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். கிட்டத்தட்ட இந்த மாதமே 4 முறை உட்பட மொத்தம் 6 முறை இந்த ஆக்சியம் 4 திட்டம் ஒத்திவைக்கப்பட்டு இருந்தது. தொழில்நுட்ப கோளாறு, வாயு கசிவு காரணம் போன்ற பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டது. இன்றைய தினத்தில் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாக இருக்கிறது. நாளை மதியம் விண்ணுக்கு செல்ல இருக்கிறார்கள் என்று. முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்கள். இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா உட்பட 4 விண்வெளி வீரர்களை சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு முக்கிய திட்டம் இந்த ஆக்சியம் திட்டம். பல்வேறு காரணங்களால நீங்கள் சொல்வது போல இந்த மாதம் 4 முறையும் மொத்தமாக 6 முறை விண்ணில செலுத்துவது என்பது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் நாளை பால்கான் ராக்கெட் மூலமாக வீரர்கள் 4 சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட இருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்திய நேரப்படி நாளை மதியம் 12:01 மணி அளவுல புளோரிடாவில் இருந்து இந்த ராக்கெட் என்பது விண்ணில் செலுத்தப்பட இருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. முன்னதாக மோசமான வானிலை காரணமாகவும் ராக்கெட்டுடைய உந்து திசை அமைப்புல ஆக்சிஜன் கசிவின் காரணமாக என அடுத்தடுத்து 4 முறை இதே மாதத்துல இத்திட்டம் என்பது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து விண்கலத்துடைய ஏவுதலுக்கான வாய்ப்பை மீண்டும் மதிப்பாய்வு செய்ய வேண்டும் என தெரிவித்து நாசா கடைசியாக 22ஆம் தேதி இத்திட்டத்தை ஒத்திவைத்திருந்தது. இந்த நிலையில தான் இத்திட்டம் திட்டமிட்டபடி இந்த மாதத்திற்குள் செலுத்தப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்த சூழலில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஏராளமான 13 பேர் கொண்ட குழுவினர் அமெரிக்காவில் முகாமிட்டிருந்த சூழல்ல அவர்கள் விரைவில் இந்தியா திரும்ப வாய்ப்புகள் இருப்பதாகலாம் சொல்லப்பட்டுள்ளது. இந்த நிலையில தான் நாளைய தினம் இத்திட்டம் என்பது விண்ணில் செலுத்தப்பட இருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்திய நேரப்படி நாளை மதியம் 12:01 மணி அளவுல பால்கான் ராக்கெட் உதவியோடு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடைய க்ரூ டிராகன் கேப்சூல் மூலமாக சர்வதேச விண்வெளி மையத்திற்கு வீரர்கள் 4 புறப்பட இருக்கிறார்கள். ஆக்சிஜன் 4 பயண திட்டத்தை பொறுத்தமட்டில் பெக்கி விட்சன் என்பவர் தலைமை தாங்க இருக்கிறார். அதே சமயம் இஸ்ரோ விண்வெளி வீரராக இருக்கக்கூடிய சுபான்சு சுக்லா பைலட் அல்லது 2ஆம் நிலை தளபதியாக பணியாற்ற இருக்கிறார். இவர்கள் தவிர ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தின் சார்பிலும் போலந்து மற்றும் ஹங்கேரியைச் சேர்ந்த 2 பேர் பயணம் மேற்கொள்ள இருக்கிறாங்க. இந்தியா, போலந்து, ஹங்கேரி ஆகிய 3 நாடுகள் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய இந்த திட்டத்துல முன்னெடுத்து வருகிறது. அதற்கான பயிற்சி அளிக்கக்கூடிய வகையில் தான் வீரர்கள் 4 தேர்வு செய்யப்பட்டு சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். இவர்கள் நாளை மதியம் சரியாக 12:01 மணி அளவுல புறப்படும் பட்சத்துல வருகின்ற 26ஆம் தேதி மாலை இந்திய நேரப்படி சரியாக 4 மணி அளவுல சர்வதேச விண்வெளி மையத்தை நெருங்குவார் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. 4 மணிக்கு சர்வதேச விண்வெளி மையத்தோடு இவர்களுடைய விண்கலம் டாக்கிங் செய்யப்பட இருப்பதாகவும் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தமட்டில் பார்த்தோம் என்றால் இந்தியா வம்சாவளிகள் பலர் நாசா சார்பில் விண்வெளிக்கு சென்றிருக்கிறார்கள். ஆனால் இந்தியா சார்பாக 1984 சோவியத் மிஷன்ல பறந்த விங் கமாண்டர் ராகேஷ் சர்மாவுக்கு பிறகு யாருமே விண்வெளிக்கு செல்லாத ஒரு சூழல் இருந்து வந்தது. இந்த நிலையில் தான் 2வது வீரராக சுபான்சு சுக்லா விண்வெளி செல்கிறார். இவரது பயிற்சி மற்றும் விண்வெளி பயணத்திற்காக இந்திய அரசு கிட்டத்தட்ட 64 மில்லியன், அதாவது இந்திய ரூபாய் மதிப்புல 550 கோடி என்பது செலுத்தி பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் இந்தியாவுடைய ககன்யான் திட்டத்துடைய முதன்மையான வீரராக இருக்கக்கூடிய இந்த சுக்லா பயிற்சி பெற்று தற்போது சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அழைத்துச் செல்லப்படக்கூடிய ஒரு சூழல்ல இந்தியாவுடைய கனவு திட்டமான விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய ககன்யான் திட்டத்திற்கு இது பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படும். சர்வதேச விண்வெளி மையத்துல 2 வார காலம் தங்கியிருக்கக்கூடிய சுக்லா பல்வேறு விதமான பயிற்சிகளை மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக 60 வகையான சோதனைகள்ல ஈடுபட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நன்றி தாயுமானவன்களுடைய முழு விவரங்களுக்கும். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.